சென்னையில் வைத்து சென்னை பையன் அடித்து தாக்க சென்னை அணி தோற்று போனது. சாய் சுதர்ஷன் மிக அபாரமாக குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக துடுப்படுத்தாடி ஓட்ட எண்ணிக்கைகளை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய சொந்த சென்னை சேப்பாக் மைதானத்தில் ரசிகர்களை ஏமாற்றி இருக்கின்றது. சஞ்சு சாம்சன் ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறுவார்கள், இல்லாவிட்டால் தோல்வியினை சந்திப்பார்கள் என்பதை மீண்டும் ஒரு தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிரூபித்திருக்கின்றது. முதலில் துடுப்படுத்த ஆடி 7 விக்கெட்டுகளை இழந்து 158 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சஞ்சு சாம்சன் 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். ருத்ராஜ் கெய்க்வுட் 60 பந்துகளில் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நீண்ட நாட்களின் பின்னர் இவரிடமிருந்து ஒரு நல்ல ஓட்ட எண்ணிக்கையை பெற முடிந்தது. ஆனால் ஏனையவர்கள் அனைவரும் சொதப்பி இருந்தார்கள், ஓட்டங்களை பெரிய அளவில் பெற்றுக் கொடுக்கவில்லை. இதன் காரணமாகவே தோல்வியினை சந்திக்க வேண்டிய நிலைமை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஏற்பட்டது. நல்ல துடுப்பாட்ட வீரர்கள் மத்திய வரிசையில் தொடர்ந்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இல்லாமல் இருப்பது பாரிய பின்னடைவாகவே இருக்கின்றது. இன்றைய தினமும் தோனி விளையாட வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர் வரவில்லை, துடுப்படுத்தாடவும் வரவில்லை. பந்துவீச்சில் ககிசோர் ரபாடா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். முகமது சிராஜ் 1 விக்கெட், 2 விக்கெட்டுகளை அர்ஷாத் கான் கைப்பற்றியிருந்தார். மானவ் சுந்தர் 1 விக்கெட். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 58 ஓட்டங்களை ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டமாக பெற்றுக் கொண்டது. சுப்மன் கில் முதலில் ஆட்டம் இழந்திருந்தார். 33 ஓட்டங்களை 23 பந்துகளில் இவர் பெற்றிருந்தார். 3 சிக்சர்கள், 1 பவுண்டரி அடங்கலாக. சாய் சுதர்ஷன் இறுதியில் 4 ஓட்டங்களை அணி வெற்றி பெறுவதற்கு தேவை என்கின்ற நிலையில் ஆட்டம் இழந்தார். 87 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 46 பந்துகளில் 4 பவுண்டரிகள், 7 சிக்சர்கள் அடங்கலாக அவர் இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டார். ஜோஸ் பட்லர் 30 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 16.4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அகில் ஹொசைன், நூர் அகமது ஆகிய இருவரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். கடந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான போட்டியில் இவர்கள் இருவருமே மும்பை இந்தியன்ஸ் அணியை உருட்டி எடுத்தவர்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போயிருந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இடத்தினை இப்பொழுது கைப்பற்றியிருக்கின்றது. 5வது இடம். 8 போட்டிகளில் 4 வெற்றிகள், 8 புள்ளிகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மறுபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 போட்டிகளில் 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். பஞ்சாப் கிங்ஸ் 7 போட்டிகளில் 13 புள்ளிகள் தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுகின்றார்கள். ஆர்சிபி 7 போட்டிகளில் 10 புள்ளிகள், 5 வெற்றிகளோடு 2வது இடம். ஏனைய அணிகள் 8 போட்டிகளை தொடர்ந்து வருகின்ற அணிகள் பூர்த்தி செய்திருக்கின்றன. 6ஆம் இடம் வரையில் என்பது இங்கே முக்கியமானதாக அமைகின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்னும் மீண்டு வருவது என்பது கஷ்டமான நிலைமை. அடுத்த 6 போட்டிகளிலும் தொடர்ச்சியாக இனி வெற்றி பெற வேண்டும். குறைந்தபட்சம் இன்னும் 4 அல்லது 5 போட்டிகளிலாவது வெற்றி பெற்றால்தான் கொஞ்சமாவது பிளே ஆஃபை நோக்கி அண்மிக்க முடியும். எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளே ஆஃப் என்பது இப்பொழுது கனவாக மாறிக்கொண்டு வருவது போல் தென்படுகின்றது. என்ன நடைபெறும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.